ஹலோ மக்களே, எக்ஸ்ப்ளோர் வித் ஆதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே கேக் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரெட்டில் இருக்க கார்னர் பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ண ப்ரெட்டை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி ஒரு பவுல் எடுத்து அது சென்டரில் வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில். தென் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் சைஸ் ஓரியோ பிஸ்கெட்டை க்ரீமோட உடச்சி போட்டு உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. தென் இன்னொரு க்ரீம் பிஸ்கெட்டில் க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கெட்டை மட்டும் வச்சுருங்க. அது கடைசியில் டெக்கரேஷனுக்கு உதவும். தென் நான் ஏற்கனவே பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அது ஒரு டம்ளர் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன் அந்த எப்படி இருக்குன்னு, ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் பேஸ் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. தென் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் ஒரு 3 to 4 ஸ்பூன் சுகர் போட்டு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சுகர் சிரப்பை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டில் இருக்க பேஸில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஒரு நல்லா உள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள் அந்த 4 பேஸ் நம்ம சர்க்கிள் ரெடி பண்ணது மேலே இந்த சுகர் சிரப்பை போட்டு தென் நம்ம ஏற்கனவே அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அந்த இதையும் போட்டு அந்த பிஸ்கெட் இதையும் போட்டு நல்லா ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இதே ஃபார்மேட்டில் ப்ரெட், சுகர் சிரப், தென் இந்த சாக்லேட் பேஸ்ட், இதை கண்டினியூஸாக எத்தனை லேயருக்கு ப்ரெட் இருக்கோ அத்தனை லேயருக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். தென் இதான் லாஸ்ட் உங்களோட ப்ரெட் அப்படின்னா நீங்கள் சைடில் இருக்க கார்னர்ஸ்க்கும் அதே அந்த சாக்லேட் பேஸை எடுத்து ஃபுல்லாக அப்ளை வச்சுருங்க.